எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஒரு நெய்வேத்திய ரெசிபி பார்க்க போகிறோங்க. ரவா லட்டு செஞ்சு பார்த்துருப்பீங்க. மோகன் லட்டு செய்ய போகிறோம். மோகன் லட்டு அப்படின்னா ரவையை வச்சுன்னு தான் செய்ய போகிறோம். ஆனால் ரவையை ஒரு பூரி மாதிரி எண்ணெயில் பொரிச்சிட்டு கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட்டோ கொப்பரை தேங்காய் இருந்தால் அது, கொஞ்சம் சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எது வேணால் சேர்த்து செய்யலாங்க. ட்ரெடிஷ்னல் ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். ரெகுலராக செய்கிற ரவா லட்டை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மோகன் லட்டு செய்யலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மோகன் லட்டு செய்யறதுக்கு ஒரு கப்பு நல்ல பெரிய ரவை தான் எனக்கு கிடச்சிருக்கு. சிரோட்டி ரவைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப நைஸாக இருக்கும். அந்த ரவையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரவை எடுத்ததுனால ஒரு அரை கப்பு தண்ணி நல்லா விட்டுக்கணும். ஏன்னா அதிக அளவு தண்ணி இந்த பெரிய ரவை எடுத்துக்கோங்க. அதனால் இந்த மாதிரி ரவையை எடுத்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஊறினப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டியாகிடும். பாருங்கள், ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒரு பேசனில் மூடி வச்சிடுறேன். ஒரு 2 மணி நேரம் ஊறி இருக்குங்க. இதே நீங்கள் சிரோட்டி ரவை எடுத்திங்கன்னா தண்ணி விட்டுட்டு உடனே நீங்கள் பிசைஞ்சு விடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ரவையாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஊறுறதுக்கு டைம் கொடுத்தேன். இந்த மாதிரி பெசரி பாருங்கள். பெசறினதுக்கப்புறம் நமக்கு ஒரு சப்பாத்தி கட்டையில் சப்பாத்தி போடுற மாதிரி வரணும். இன்கேஸ் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தது அப்படின்னா 1லேருந்து 2 டீஸ்பூன் நீங்கள் தாராளமாக கொஞ்சம் ரவை சேர்த்துட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த ரவையை நல்லா பிசைஞ்சிருக்கேன். நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்திருக்கு. அப்பள குழவியில் வச்சுட்டு நல்லா நீல வாக்கில் பண்ணிட்டு ஒன்று போல் ரவுண்டாக நம்ம பூரி சப்பாத்திக்கு உருண்டைகள் எப்படி எடுத்துப்போமோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ ஒரு ரவா உருண்டையை எடுத்துக்கிறேன். லேசாக கோதுமை மாவை நான் டஸ்டிங் பண்ணிக்கிறேன். அதிக அளவு மாவை எடுத்துடாதீங்க. ஆக்சுவலாக மேல் மாவே போடாமல் தான் இதை அப்பளம் மாதிரி போடுவாங்க. எண்ணெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணி போட்டுக்கலாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப குறைச்சலாக நான் மேல் மாவை அப்ளை பண்ணி மெல்லிசாக நல்லா எவ்வளோ முடியுமோ மெல்லிசாக அந்த ரவையை அப்பளமாக போட்டுக்கணுங்க. போட்டுட்டு பக்கத்துலேயே நம்ம எண்ணெயை காய வச்சுக்கணும். ஒரு அப்பளம் பொரியிற நேரத்துலேயே நம்ம அடுத்த ரவா உருண்டையை எடுத்து நம்ம அப்பளமாக போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு நல்லா பெருசாக மெல்லிசாக நான் தட்டியிருக்கேன் பாருங்கள். நல்லா அந்த கரண்டியால் அழுத்தம் கொடுங்க. பூரி மாதிரி உப்பும் பரவாயில்ல. அதுக்காக ஃபோர்க்குலலாம் நம்ம குத்தி விட்டு இதை பொரிக்கணுன்றது கிடையாது. நல்லா ப்ரௌன் கலரில் எடுக்கணும். பாருங்கள், எந்த கலரில் நான் பொரித்து எடுக்கிறேன்னு பாருங்கள். முக்கியமாக நல்லா அப்படி கையிலேயே முறிச்சாலே மொறுன்னு ஆயிடணும். அப்படியே தூள் தூளாக போயிடணும். அந்த அளவுக்கு இது ப்ரௌன் கலராக பொரித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உள்ளுக்குள்ளெல்லாம் அந்த பூரிக்குள்ளே எண்ணெய் இருக்கும். இந்த மாதிரி தட்டில் போட்டுவிடுங்க, எண்ணெய்லாம் வடியட்டும். இப்போ அடுத்த அப்பளமும் நான் போடுறேன் பாருங்கள். நல்லா பெருசாக எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு நான் எடுத்து ஒரே அப்பளமாக, நீங்கள் சின்ன சின்னதாக ரவுண்டாக போட்டு பானிபூரிக்கு போடுற மாதிரிலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ரொம்ப ரவுண்ட் ஷேப்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் மிக்சியில் பொடிக்க போகிறோம். அதனால் அன்ஈவனாக உங்களுக்கு வந்தாலும் பரவாயில்ல. முக்கியமாக மெல்லிசாக இருக்கணும். ஒரு ஒரு ரவாவில் போடுற அந்த அப்பளமும் மெல்லிசாக இருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் உங்களுக்கு பொரிஞ்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகும். பாருங்கள், ஒரு 6 அப்பளம் கிடச்சிருக்கு. எந்த கப்பில் நம்ம ரவை அளந்தோமோ அதே கப்பால் நான் 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பொடிச்ச வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கூட தாராளமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது டெசிகேட்டட் கோகனட், அதாவது நான் வீட்லேயே கொப்பரையை ஊற வச்சு மேல் தோலை எடுத்துட்டு துருவி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அப்பப்போ வேணும்னா கூட இந்த மாதிரி கொப்பரையை துருவி கூட இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் சர்க்கரையோட. கொப்பரையும் இல்லை அப்படின்னா நல்லா விளைஞ்ச தேங்காவும் ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த நீர் தன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் துருவி லேசாக வாணலியில் வறுத்துட்டு இப்போ இந்த மாதிரி சர்க்கரையோட 1 கப்பு தேங்காய் துருவலை அளந்துக்கோங்க. எப்படி வேணால் செய்யலாம். கொப்பரை இருந்தால் கொப்பரை எடுத்துக்கோங்க, இல்லை ஃப்ரெஷ் கோகோனட்டு நான் சொன்ன விதத்தில் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன், ஒரு 10 முந்திரி 10 பாதாம், நான் ஆவின் நெய் எடுத்திருக்கேங்க. இது 100 கிராம் நெய் எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ முதல்ல ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் இந்த அப்பளத்தெல்லாம் நொறுக்கி போடணுங்க. ஒரு ஒரு அப்பளத்தையும் இப்படி கையில் அழுத்தம் கொடுத்தாலே அப்படி தூள் தூளாக ஆகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் பொரிச்சிருந்தா தான் இந்த லட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்ச இந்த 6 பூரியையும், அதாவது 6 அப்பளத்தையும் 1 2ஆக மிக்சியில் போடுற அளவுக்கு இந்த மாதிரி பொடிச்சிக்கிறேன். பாருங்கள், ரவை போல் நல்லா பொடிச்சாச்சு. ரொம்ப நைஸாலாம் நீங்கள் அரைச்சிடாதீங்க. அதே மிக்ஸி ஜார்லேயே கொப்பரை தேங்காய் 1 கப்பு, 1 கப்பு சுகர் எடுத்துக்கிறேன்.
ரொம்ப அதிகம்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் பாக்கி வச்சுக்கோங்க. ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு மிக்சியில் பொடி பண்ணியாச்சு. இப்போ அதையும் நான் அந்த பொடிச்ச ரவையோடு சேர்த்துட்டேன். இப்போ நெய் பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து 30 ml அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். முதல்ல 10 பாதாமை பொரிச்சுக்கிறேன். பாதாம் முந்திரி 2யும் சேர்த்து பொரிக்காமல் தனித்தனியாக பொரிச்சுக்கோங்க. பாதாம் வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ தனியாக எடுத்து பொரிச்சதுக்கப்புறம் அடுத்தது முந்திரி பொன்னிறமாக வரணும். நெய் கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பித்தோடனேயே அடுப்பை நிறுத்திட்டிங்கன்னா அந்த நெய் சூட்லேயே உங்களுக்கு முந்திரி கரெக்டான அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுங்க. ரொம்ப தீஞ்சு போகிற அளவுக்கு பொரிச்சுடாதீங்க. இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பாருங்கள். அதையும் கொரகொரப்பாக தான் பொடிச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக பொடிக்க வேண்டாம். ஒரு ஆயில் வந்துடும் உங்களுக்கு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த லட்டு பிடிக்கணுங்க. இப்போ இதுவே கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காக இருக்கே, இதிலே லட்டு பிடிக்க வராதான்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பூரி, இந்த ரவா பூரியை எண்ணெயில் பொரித்தோம். முந்திரி பாதாமை நெய்யில் பொரித்தோம். அவ்வளோதான். அது மட்டும் போராதுங்க. ரொம்ப கொஞ்சமாக தான், அதிக அளவுலாம் கிடையாது. ஒரு டேபிள் ஸ்பூனாக நெய்யை சேர்த்துக்கலாம். நான் இன்னும் பாக்கி நெய் எவ்வளோ இருக்குன்றதையும் காமிக்கிறேன். ரவை சர்க்கரை மிக்ஸோட 1 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸாக 3 லட்டு பிடிக்கலாங்க. கொஞ்சம் நம்ம உள்ளங்கையில் இந்த ரவா மிக்ஸ் எடுத்துக்கோங்க. இடது கையில் ஆள்காட்டி விரல் கட்டை விரலால் ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க ஒரு 2-3 முறை. அதுக்கப்புறம் வலது கையாலே ஒரு ஷேப் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் வந்துடுங்க. அவ்வளோதான். இது திரும்பி உங்களுக்கு உடஞ்சிலாம் போயிடாது. இந்த நெய் இறுகுனதுக்கப்புறம் அப்படியே கெட்டியாயிடுங்க. இந்த மாதிரியே பிடிச்சிக்கணும். ஒரு 3 லட்டு பிடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். அடுத்த 3லேருந்து 4 லட்டு பிடிக்கணும். இந்த மோகன் லட்டு இப்படியே பிடிச்சின்னு வரலாங்க. ரொம்ப சுலபம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய்வேத்தியத்துக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. அதுவும் எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா, பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மோகன் லட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு அவசியம் பண்ணுவாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க. இதில் சில பேர் தேங்காய் சேர்ப்பாங்க. சில பேர் தேங்காய் சேர்க்காமலையும் செய்வாங்க. நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணால் கூட அந்த முந்திரி, அந்த பாதாம்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரிச்சாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 3-4 லட்டு பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கையில் அந்த மிக்ஸ் ஒட்டின்னு இருக்கும். திரும்ப திரும்ப நம்ம லட்டு பிடிக்க வராது. ஸ்பூனால் அந்த கையில் இருக்கிறதெல்லாம் வழித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் புதுசாக லட்டு பிடிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து எல்லாத்தையுமே லட்டு பிடிச்சிடலாங்க. இப்போ நான் எடுத்துட்ட அந்த 1 கப்பு ரவைக்கு பார்த்திங்கன்னா 17 லட்டு கிடச்சிதுங்க. ஏன்னா நம்ம தேங்காய், சர்க்கரை, அந்த பாதாம், முந்திரியெல்லாம் போடுறதுனால உங்களுக்கு நிறைய காணும். 1 கப்பு நம்ம ரவை போட்டாலும் நமக்கு மற்ற பொருட்கள்லாம் சேர்க்குறப்ப நிறைய லட்டு கிடைக்கும். 15 நாள் வரைக்கும் தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு இதை சாப்பிட்லாங்க. நெய்வேத்தியத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. பாருங்கள், இந்த நெய் காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா ஒரு 30 mlக்கு அதிகமாகவே நெய் பாக்கி இருக்குது. இந்த மோகன் லட்டு நெய்வேத்தியத்துக்கும் நீங்கள் செய்யலாம். தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களுக்கும் தாராளமாக செய்யலாம். ஒரு ஸ்வீட் எங்கேயாவது எடுத்துன்னு போகணுன்னு நினச்சிங்கன்னா 1/2 மணி நேரத்தில் இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். பிகினர்ஸு கூட, சமையல் கற்றுக்கிறவங்க கூட இந்த ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.